இவ்வளவு அழகா படிச்ச கடவுள் உனக்கு ஹிருதயத்தை மட்டும் இல்லாம படிச்சுட்டாரே. இல்லனா உன் மேல இவ்வளவு அன்பு காட்டுற என்ன நீ அலட்சியப்படுத்துவியா? எப்போ அந்த சின்ன இதயம் தன்னுடைய துடிப்பை நிறுத்துமோ நீங்க கருணை இல்லத்துல ஆயாதானே? என்ன விஷயம்? என்ன விஷயம் சொல்லுங்க. ரோசிக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும். அவளுக்கு என்ன? அவ ஒரு ஹிருதய நோயாளி. Is it? எந்த நிமிஷமும் மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கா. பல வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்ச என் மக ரோசிய கடவுளை கிட்ட பிரிக்காம இருக்கணும். அதுக்காகத்தான் உங்ககிட்ட உதவி கேட்க வந்த. ரோசி உங்க குழந்தையா? ஆமா. அப்போ அவ ஏன் அனாதாசிரமத்தில் இருக்கணும்? விதி என் வாழ்க்கையில விளையாடிடுச்சு. சார், என் மக உயிரை காப்பாத்த நீங்க தான் உதவி செய்யணும் சார். உங்களை தவிர வேற வழியே இல்ல. என் மகளை காப்பாத்தி கொடுத்தீங்கன்னா சாகுற வரைக்கும் இந்த வீட்டுல வேலை செஞ்சு அதை கடன் அடைச்சிடுறேன். பிளீஸ் சார், என் மகளை காப்பாத்துங்க. என் அன்புக்கு பாத்திரமானவங்கல்ல ரோசி ஒருத்தி. அவளை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. டாக்டர் செரியன் இருக்காரா? ரஜினி சாயங்காலம் வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. ஓகே. டாக்டர் செரியன் சொல்லு, என்னுடைய நண்பர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன் இந்தியா. அவரை அழைச்சிக்கிட்டு சாயங்காலம் உங்களை பார்க்க வர்றேன். ஒன்னும் கொலைப்படாதீங்க, ஆண்டவர் இருக்கா, எல்லாம் சரியா போயிடுவேன். என் ஷூட்டிங் நேரமாச்சு, உங்களை டிராப் பண்ண சொல்றேன். ஓகே நாராயண். நான் தான் அவளோட அம்மான்னு அவகிட்ட சொல்லிடாதீங்க. நீங்க சொல்லாம இருக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். வரேன். இதெல்லாம் என்ன அங்கிள்? என்னவா? மதர் உங்களுக்கு ஜனம் சொன்னாங்களே, இல்லையா மதர்? ரோசிக்கு என்ன டாக்டர்? She is fine. நல்லதா இருக்கா? I know she is fine. ரோசி எப்படி இருக்கா? இவ்வளவு பலகீனமான இருதயத்தோட இந்த குழந்தை இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா அது ஏதோ தெய்வ செயல் தான் சொல்லணும். இந்த நிலைமையில அந்த குழந்தையை காப்பாத்துறது இம்பாசிபிள். அதோட முடிவு அடுத்த நிமிஷமாவும் இருக்கலாம், அடுத்த வருஷமாவும் இருக்கலாம். இப்ப என்ன செய்யலாம்? என்னுடைய ஒரே அட்வைஸ், அதுக்கு அதிக துக்கமோ அதிக சந்தோஷமோ இருக்கக்கூடாது. அது பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடும். அதோட லைஃப் வந்து ஒரே சீராவே இருந்தா நல்லா இருக்கும். நீங்க காலைல உட்காருங்க. வந்து எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு நான் என்ன உதவி வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். நான் வரேன். போகலாம். ஆரம்பத்திலேயே கவனிச்சிருந்தா ஏன் ரோசிக்கு இந்த நிலை வந்திருக்காது. அனாதனை தானே அலட்சியமா விட்டுட்டீங்க. இந்த ரோசி இல்லைன்னா உங்களுக்கு எத்தனையோ குழந்தைங்க. அது எனக்கு ஒரு நிமிஷம் என் கூட வா. லுக் அட் திஸ். அவ நோயாளி ஆனதுல இருந்து இன்னைய வரைக்கும் எத்தனை டாக்டருங்க அவளை பார்த்திருக்காங்கன்னு இத பார்த்தா உனக்கு புரியும்.
அவளை நான் ஃபாரின் கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்க்கலே தவிர எத்தனை ஃபாரின் டாக்டர்ஸ் வந்து இவளுக்கு வைத்தியம் பார்த்திருக்காங்கன்னு இந்த ரிப்போர்ட்ஸ் எக்ஸ்ரே எல்லாம் பார்த்தா அவனுக்கு தெரியும். இதெல்லாம் நான் உங்ககிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பெத்த தாயங்களை விட குழந்தைங்களை பேணி காக்குறவங்க இந்த கருணை இல்லத்து தாயங்கதாங்கிறது நீ புரிஞ்சுக்கணும்னு நான் காட்டினேன். என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. பெத்த குழந்தைய எழுந்துட்டு போறோமேங்கிற ஏக்கத்துல என் புத்தி பேசலிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்ன பேசுற என்ன செய்யறன்னு எனக்கு தெரியல மதர். என்ன மன்னிச்சிருங்க மதர், என்ன மன்னிச்சிருங்க. லலிதா, தாய் பாசத்துக்கு தடை போடுற சக்தி இந்த உலகத்துல வேற எதுக்குமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அந்த பாசமே பெத்த குழந்தைக்கு பாசக்கயிறா மாறிடுமோன்னு தாமா பயப்படுறேன். மதர், உன்னை நீயே கட்டுப்படுத்திக்கிறது தாமா நீ அவளுக்கு செய்யக்கூடிய நன்மை. இதுக்கு மேல ரோசி, என்னம்மா இது இப்படி ஜம்ப் பண்ணா? உடம்பு என்னத்துக்காகும்? என்னய்யா உனக்கு என்னாச்சு இன்னைக்கு? எனக்கு ரோசி, எனக்கு வர வர என்ன பேசுறோம் என்ன பண்றோம்னே புரிய மாட்டேங்குதுமா. காரணம் இல்லாத பயம் உண்டு என்ன ஆட்டி படிக்குது. நீ ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து வாங்கி சாப்பிடு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு சரியான டாக்டர் நீதான். எனக்கு தேவையான மருந்து உன்கிட்டதான் இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லாயா? இனிமே என்ன ஆயான்னு கூப்பிடாம அம்மானு கூப்பிடு, அது போதும். என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? உன்னை நான் அம்மான்னு கூப்பிட்டா எனக்கு உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம். என்ன சொல்ற ரோசி? I hate my mother. அந்த பேரை சொல்லி உன்னை நான் கூப்பிட மாட்டேன். எனக்கு கையும் காலும் நொண்டியா இருக்கிறதுனால தான் எங்க அம்மா என்ன பிடிக்கலன்னு சொல்லி என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. இல்லம்மா, உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. உன் மேல உயிரியே வச்சிருக்காங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? அவங்க லலிதா, லலிதா, நீ ஸ்டவ்ல பாலை வச்சுட்டு வந்திருக்க போல இருக்கு. அது பொங்கி வழிஞ்சி அடுப்பையே அடக்கி பார்த்தது. நல்ல வேளை நான் பார்த்துட்டேன். நீ போய் அதை கவனி. போமா. மதர், ஆயா ரொம்ப நல்லவங்க தான். இருந்தாலும் எங்க அம்மா பத்தி பேசி வெறுப்பேத்துறாங்க. எங்க அம்மா பத்தி பேச வேண்டாம்னு சொல்லுங்க மதர். ஓகேமா, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. தேங்க்யூ மதர். ஆரம்பத்துல எனக்கு தெரியும் நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்னு. அமெரிக்காவுக்கு போறதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? துப்பு. பீட்டர், ராத்திரி பகலா உன்னை கவனிச்ச. எங்களை எல்லாம் மறந்துடாதப்பா. மறக்க மாட்டேன். பீட்டர், அமெரிக்கால இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வர போற? உங்களுக்கு குழந்தை வளர்க்கறது எப்படின்னு ஒரு புஸ்தகம் வாங்கி அனுப்புறேன். அதை படிச்சு பார்த்து குழந்தை வளர்க்கறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பீட்டர் கண்ணா, அந்த 3 ஈட்டருக்கும் சரியான நோஸ் கட்டு கொடுத்து அமிச்சரா. அது இருந்து விடு. எனக்கு அமெரிக்கால இருந்து என்னடா கொண்டாட போற? உங்களுக்கா கண்ணடிக்கிற பொம்பளை பொம்மை. என்ன ரசனடா உனக்கு? இந்தியா ஒரு பெரிய மேதையே இழக்க போகுது. எதுக்கும் பொம்மையை செக்அப் பண்ணி அனுப்பு. என்ன பார்த்த உடனே 2 கண்ணியும் மூடிய போகுது. அலையுது. உங்க எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு நீ சொல்லு ரோசி. எனக்கு ஒரு பெண் வாங்கி அனுப்புறியா? நான் ரஜினி உங்களுக்கு பிரசன்ட் பண்ணணும். சைமன், உனக்கு என்ன வேணும் சைமன்? ஒரு மே மாதம் சொல்லி அங்க இருந்து அனுப்பு. அது இங்கே கிடைக்குமே. உள்ளூர் மாதா நம்ம சொன்ன குறைகளை கால வாங்கிக்க மாட்டேங்கிறான். அங்க இருந்து வர மாதாவாச்சும் நமக்கு ஹெல்ப் பண்றாங்களா பாக்கலாம். ஜான், உனக்கு என்ன வேணும்? செத்து போனவங்க கண்ணு கடிச்சா 2 வாங்கி அனுப்புறியா? எதுக்கு? அத கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ண வச்சா கண்ணு தெரியும் டீச்சர் சொன்னாங்க. ஐயோ, உனக்கு என்ன வேணும்? பாபா. பாயா? பாபா. ஓ, மவுத்தா இருக்கனா? சிறிய புஷ்பம், உனக்கு என்ன வேணும்? நல்லா கேக்குற மாதிரி 2 காது வாங்கி அனுப்பு. அனுப்புறேன். அது சரி பீட்டர், நீ அமெரிக்கா போனதும் முதல் வேலை என்ன செய்வ? முதல்ல ரீகனை பாப்பேன், நயகரால குளிப்பேன், டிஸ்னிலாண்ட சுத்தி பாப்பேன். ரோசி, நீயும் வரியா? ஐயோ, நான் வர மாட்டேன்பா. ஏன்? அங்க ஜனாதிபதி ரீகன் இருப்பாரு, டிஸ்னிலாண்ட் இருக்கும், நயாகரா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா என் ரஜினி அங்கிள் இருக்க மாட்டாரு. நான் வர மாட்டேன்.
பீட்டர் இந்தா. தேங்க்யூ ரசி. டேய், அமெரிக்கா போனதும் எங்களை எல்லாம் மறந்துட மாட்டியே? மறக்க மாட்டேன். கடிதம் போடுவியாடா? போடுவேன். வருஷம் கிறிஸ்துமஸ் வருவியாடா? வருவேன். என் கூட போன்ல பேசுவியாடா? பேசுவேன். அனுப்புவேன். வர வர டாடா. இல்ல இருக்கிறதெல்லாம் வாங்க அனுப்புறேன். இல்ல, உங்க கூட வரமாட்டேன். நான் வரமாட்டேன். இல்ல, அமெரிக்காவுக்கு வரமாட்டேன். எங்கதான் இருப்பேன். உங்க கூட நான் அமெரிக்காவுக்கு வரல. பீட்டர், அவங்க உன்னை புள்ள மாதிரி பாத்துக்குவாங்க. பாப்பா. முடியாது, நான் உங்க கிட்ட வரமாட்டேன். இங்கதான் இருப்பேன். பீட்டர், நீ நல்ல பையன்ல, பிடிவாதம் பண்ணக்கூடாது. பாப்பா. நான் வரமாட்டேன். இங்கதான் இருப்பேன். உங்க கூட வரமாட்டேன். நான் வரமாட்டேன். டோன்ட் வரி ஸ்டெல்லா, அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். வேண்டாம் மதர், அவனை விட்டுடுங்க. என்னமா சொல்ற? கருணை இல்லைங்கிற அந்த குடும்பத்துல பாசத்தோட வளர்ந்துட்ட அவனை என் சுயநலத்துக்காக நான் பிரிக்க விரும்பல.